முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நாளை நான் சொல்லும் இந்த இடத்திற்கு நீ போய்விட்டு வா தங்கமே. பிறகு பார், உன்னவர் உன்னுடைய பேச்சை நிச்சயம் கேட்பார். நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும்போது நீ எதிர்பாராத கதவுகளை நான் உனக்கு திறந்து வைப்பேன். நம்பிக்கையுடன் காத்திரு. அதனால்தான் நான் இப்பொழுது இந்த இடத்திற்கு சென்றுவிட்டு உன்னை வர சொல்கின்றேன். எந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்னிடம் நீ கேட்கின்றாய் தங்கமே. என்னுடைய ஆலயத்திற்கு செல். பசித்த வயிற்றுக்கு உணவு கொடு. அவர் வயிறு நிறைந்து பசி தீர்ந்த பிறகு வயிறு வாழ்த்தும். அந்நேரம்தான் நீ உண்மையான கடவுள். அப்பொழுதுதான் நீ என்னை முழுமையாக தரிசிக்கின்றாய் என்று அர்த்தம். யாராவது பசி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய் தங்கமே. அதுவே உன்னை பிற்காலத்தில் நன்றாக வாழ வைக்கும். அந்த இடத்தில் நீ என்னை நிச்சயம் காணலாம். என்னை காணும் பொழுது உன்னுடைய துணை, உன்னை விட்டு விலகிய அனைவருமே உன்னிடமே வந்து சேருவார்கள். நீ சந்தோஷமாக இருக்கவும் போகின்றாய். பிரார்த்தனை வீண் போய்விடுமா என நீ ஒரு நாளும் பயந்து விடாதே. என்மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போகாது தங்கமே. நாம் நினைத்ததை அவன் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அனைத்தையும் நான் உனக்கு சேர்க்கின்றேன். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மானிடர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் நான் என்றுமே மறப்பதில்லை. உதவி செய் தங்கமே. என்னுடைய ஆலயத்திற்கு செல். அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன் உன்னோடு. உற்சாகமான சொற்களை பயன்படுத்து. அப்படியே நீயும் உற்சாகமாகவே இருப்பாய். யாமிருக்க பயமேன். ஓம் முருகா.